இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. 1974 பிறந்தாரு. இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா 52 வயசு ஆகுது. தன்னுடைய 52வது வயசுல வந்து அவர் சிஎம்மும் ஆயிருக்காரு. நமக்கு தெரியும், ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்து திரைத்துறையில் இருந்தார். அவங்களுடைய தந்தை குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா திரைத்துறையில் தான் இருந்தாங்க. அவங்க வந்து தயாரிப்புலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனை வந்து படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி படம் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளானாலும் நாளடைவில் வந்து வளர்ந்து கொண்டே வந்து கடந்த ஒரு 5 வருடமாகவே பார்த்திங்கன்னா நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுக்கக்கூடியவங்களாகவும் அதிக சேலரி வாங்கக்கூடிய ஒரு ஹீரோவாக வந்து அவர் இருந்துட்டு இருந்தார். கடைசியாக அவர் சிஎம்மாக வந்து நிற்கும் போது கூட என்ன சொன்னார்னா, நான் என்னுடைய உச்சத்தவே விட்டுட்டு தான் வரேன். நான் வந்து எதுவுமே மார்க்கெட் இல்லாதப்ப நான் வந்து இந்த அரசியலுக்கு வரல. மார்க்கெட்டோடு இருக்கும் போது அதிக வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு வருடத்துக்கே ஒரு படத்துக்கே வந்து 250 கோடிக்கு மேலே அவங்க வந்து சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் சமயத்தப்போ கூட வந்து மினிஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க, ஒரு வருடத்துக்கு 1000 கோடி வருவாயை விட்டுட்டு தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு சேவை செய்ய வராங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல ஏர்ன் பண்ணக்கூடிய நிலைமையில இருந்து அப்படியே அங்கிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்போதான் வந்து 2 மாதம் ஆச்சு சிஎம் ஆகி. இந்த நிலையில் அவங்களுடைய பிறந்தநாள் வந்திருக்கு. இதை வந்து இன்னைக்கு மினிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடத்துல கேக் வெட்டிலாம் கொண்டாடி இருக்காங்க. ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. அது இல்லாமல் அந்த கட்சியுடைய தொண்டர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சில திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்குலாம் வந்து உணவுகள் கொடுக்கறது. பொதுவாகவே வந்து பார்த்தா ஆக்ட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதிகள், கட்சி சேர்ந்தவங்களுக்கு இவங்களுக்குலாம் பர்த்டே வந்தால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேக் வெட்டி கொண்டாடுறது, ஸ்வீட்ஸ் கொடுக்குறது, சாப்பாடு போடுறது, அதுக்கப்புறம் அன்னன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து ஒரு ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ், ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அங்கங்கே வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இது இல்லாமல் மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து இன்றைக்கி ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் முதல் ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா பூங்காக்கள்லாம் வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி அரசு பூங்காலெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு காசு இல்லை, நீங்கள் போய் என்ன பண்ணலாம், போயிட்டு வரலாம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும், அதாவது 22ஆம் தேதி, இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். நார்மலாகவே அரசு பூங்காலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி காசு தான். இருந்தாலும் வந்து பர்த்டே அப்படிங்கிறனால வந்து இன்றைக்கி ஃப்ரீ பண்ணியிருக்காங்க, சிஎம்டைய பர்த்டேங்கிறனால. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்கீம்ஸ்லாம் அறிவிப்பாங்களான்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு. இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஏதாவது வந்து ஸ்கீம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி வந்து சிஎம்முடைய பர்த்டே அந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து அறிவிப்பாங்க. நம்ம காலையில் இந்த வீடியோ போடுறோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதில் முக்கியமாக என்ன அறிவிப்பை வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறாங்கன்னா மகளிர் உரிமை தொகையை பற்றி வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன் மகளிர் உரிமை தொகையை எதிர்பார்க்குறாங்கன்னா உங்களுக்கே தெரியும், மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ரொம்ப வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லேயே ரொம்ப முக்கியமாக இருந்த ஒரு விஷயம். அதை தான் மாற்றி மாற்றி என்ன பண்ணாங்க, ஏற்றிட்டே போனாங்க. 1000 ரூபாவா அவங்க 2000 ரூபாண்டாங்க, 2000 ரூபாவா இவங்க 2500 ரூபாண்டாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அதிகமான காசு வந்து சொன்னது மகளிர் உரிமை தொகையில தான். எல்லாத்துக்கும் மேலே அது மாதம் மாதம் கொடுக்கறது, அது எல்லா பெண்களுக்கும் கொடுக்கறது. இன்னும் சொல்ல போனால் போன தடவை வந்து ஏற்கனவே 1.25 கோடி பேர் வந்து வாங்கிட்டாங்க. 1,31,00,000 1,25 கோடி பேர் வந்து வாங்கிட்டாங்க. அப்படி அந்த 1,31,00,000 பேர் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த 1000 ரூபாவை 2500 ரூபா ஆக்குனா அவங்களுக்கு நேரடியாக வரும். அப்போ வந்து மக்கள் நேரடியாக பலன் பெற்று கொண்டிருக்கிற ஒரே ஸ்கீம்னு பார்த்தா மகளிர் உரிமை தொகை தான். ஏன்னா மற்றபடி வந்து அதே மாதிரி ஃப்ரீ பஸ் வந்து இப்போ பெண்கள் வந்து பலன் பெறாங்க, அதை நம்ம மறுக்கிறதுக்குல. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான விஷயங்கள் தான் வருமோ தவிர அப்ளை பண்ணி வாங்குறதுக்குள்ளே போதும் ஆயிரும். நிறைய ஸ்கீம்ஸ் இருந்துச்சு, இருந்தாலும் எல்லாரும் அனுபவிக்கலாம். ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அனுபவிச்சாங்கிறதுனால அதை வந்து எதிர்பார்ப்பாக வச்சுருந்தாங்க எலெக்ஷனில். அதை வந்து பேஸ் பண்ணி நிறைய பேர் ஓட் போட்டாங்க. ஏன்னா வருஷத்துக்கு 30,000 ரூபா வருது, 2500 ரூபா கொடுத்தா. அப்போ வருஷத்துக்கு நமக்கு 30,000 ரூபா வருதுன்னா 5 வருஷம் ஆட்சியில் நமக்கு 1,50,000 ரூபா கொடுக்க போகிறாங்க. அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, இதில் வந்து இறங்கினாங்க. அதாவது ஓட்டு போடுறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சு, மகளிர் உரிமை தொகையை முக்கியமாக வச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கையெழுத்து அதை போடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. மே 10ஆம் தேதி ஆட்சி ஏற்கும் போது அதை போடலை. ஏன் போடலைன்னா இவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் வெள்ளை அறிக்கையை கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் சொன்னதை வந்து செயல்படுத்த போகிறோம், ஏமாற்ற மாட்டோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு. மே முடிஞ்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜூனும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து 15ஆம் தேதி காசு போடுவாங்க. 15ஆம் தேதி நமக்குலாம் காசு வந்துருச்சு 1000 ரூபா. ஏன் 1000 ரூபா வந்துச்சுன்னா இன்னும் வந்து பட்ஜெட்லாம் நாங்கள் ஒதுக்கிட்டு போடுவோம்
போடுவோம், வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு போடுவோம்னு சொன்னாங்க. அது வரையும் நாங்கள் வந்து 1000 ரூபா போடுறோம்னாங்க. அதனால போன மாதம் இந்த மாதம் 1000 ரூபா ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் தான் வந்துச்சு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் வந்து இருந்தால் கூட தெரியாது, ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு மட்டும் தான் வந்துச்சு. இந்த நிலைமையில இப்போ வெள்ளை அறிக்கை இப்போ தான் விட்டுருக்காங்க. எப்போனா வந்து காசுலாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க ஜூன் மாதம். அதனால வெள்ளை அறிக்கையெல்லாம் வந்துருச்சு. வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடன் தான் இருக்குது, எங்களுக்கு வந்து வரவை விட செலவு ஜாஸ்தியாக இருக்குது, ஃபஸ்ட்டு செலவு காரணமே இந்த ஸ்கீம்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நாங்கள் பட்ஜெட் வந்து அமைக்கும் போது என்ன பண்ணுவோம், இதுக்கான முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில் இப்போ உங்களுடைய பர்த்டே வந்திருக்கிறதுனால இந்த இன்னைக்கு வந்து மகளிர் உரிமை தொகைக்கான 2 அறிவிப்புகள் வரலான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அது என்ன அந்த 2 அறிவிப்புகள்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் முதல் அறிவிப்பு என்னன்னா, புதுசாக அப்ளை பண்ணக்கூடியவங்களை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. புதுசாக அப்ளை பண்ணுறவங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது வந்து 21 வயசுலேருந்து 60 வயசு வரை இருக்கிறவங்க தான் மகளிர் உரிமை தொகைக்கு எலிஜிபிள். அதில் வந்து 2 கோடி பேர் வராங்க. ஆனால் இதுவரை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கிறது 1.25 கோடி தான், மிச்சம் 3/4 கோடி மக்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால அந்த புதுசாக கொடுக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் ஃபார்ம் விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து ஃபார்ம் விடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து நாங்கள் மறுபரிசீலனை பண்ணிகிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் விட தான் போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. கடைசிக்கு அப்படி விடும்போது என்ன ஆகுனா, அடுத்த மாதத்துலேருந்து இந்த 1000 ரூபாவை அவங்களும் சேர்ந்து வாங்குவாங்க. அதாவது போன மாதம் இந்த மாதம் யாரெல்லாம் 1000 ரூபா வாங்கினாங்களோ அது இல்லாமல் அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்களும் சேர்ந்து அடுத்த மாதம் 1000 ரூபா வாங்குவாங்க. அப்போ வந்து 2500 ரூபா ஆகுதோ இல்லையோ, அது பொறுமையாக ஆகும். அதுக்குள்ளேயே என்ன ஆகும், எல்லாருமே வாங்கும்போது என்ன ஆகும்னா, சரி நமக்கும் கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுல வந்து மக்கள் திருப்தி அடைவாங்க. அதனால இந்த புது ஃபார்மை விடுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்பு இன்னைக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு விடுறேன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லலை. அவங்க வந்து நாங்கள் மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமாக விட போகிறோம், ஆள் சேர்த்த போகிறோம்னு சொன்னாங்க. ஆனால் அது என்னைக்குன்னு சொல்லலை. அதனால வந்து இன்னைக்கு சிஎம் பர்த்டே அன்னைக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அந்த ஒரு அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவது என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, விலை உயர்த்தக்கூடியது. அதாவது வந்து 1000 ரூபா இருந்துச்சா நமக்கு வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க, 1000 ரூபாவை 1500 ரூபா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது மகளிர் உரிமை தொகை. ஏன் வந்து 1000 ரூபா 2500 ரூபா ஆகாதுன்னா, ஏன்னா உங்களுக்கே தெரியும் வெள்ளை அறிக்கையில் சொல்லிட்டாங்க கடன் இருக்குன்ட்டு, பட்ஜெட் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால சரின்னு சொல்லிட்டு 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா, 1500 ரூபாலேருந்து 2000 ரூபா, 2000 ரூபாலேருந்து 2500 ரூபான்னு சொல்லிட்டு படிப்படியாக தான் உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க. இதை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்துமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க, நாங்கள் உயர்த்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன டேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லாமல் இருந்தனால ஒருவேளை வந்து சிஎம் உடைய பர்த்டேவை வந்து கணக்கு வச்சு செய்வாங்க. பொதுவாகவே ஒரு ஆட்சிக்கு வராங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த மாதிரியான பெரிய விஷயத்தில் அன்னைக்கு ஏதோ ஒரு அறிவிப்பு வரும். முதல் 100வது நாளில் வந்து ஆட்சி செஞ்சு 100வது நாளில் ஒரு அறிவிப்பு வரும். அதே மாதிரி இந்த மாதிரி பர்த்டேலாம் வந்து தலைவர்களோடது வரும்போது ஏதோ ஒரு அறிவிப்பு கொடுத்து அதை வந்து ஒரு நினைவாக வைப்பாங்க. அதாவது போன வருஷம் பர்த்டேலேருந்து இது வந்து நடந்துட்டுருக்கு, அதாவது வந்து சிஎம் அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு இது வந்து இதாச்சு, இந்த ஸ்கீம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா அடுத்த மாதத்துக்கு உயர்த்தப்படுமா அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பும் இன்னைக்கு ரெண்டுமே வந்து எதிர்பார்ப்பு வந்து கிரியேட் ஆயிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அறிவிப்பு வந்தால் நம்ம கண்டிப்பாக வீடியோ போடுவோம். அதே சமயத்தில் சிஎம்க்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்.